தேடி போய் பாருங்க, யாராவது கேட்டு போய் பாருங்க. உங்களுக்காய் ரத்தம் சிந்தின ஒரு தெய்வம் உண்டோ? உங்களுக்காய் ரத்தம் சிந்தின ஒரு நபர் உண்டோ? என்னுடைய ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காய், நீங்கள் அவரை அறியாத பொழுதிலும் அவர் உங்களை அறிந்து உங்களுக்காய் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி விளைக்கிறமாய் உங்களை மீட்டார். நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு மாத்திரமே வழி, நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு மாத்திரமே சத்தியம், நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு மாத்திரமே உங்களுக்கு ஜீவன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த இயேசுவால் மட்டும்தான் உனக்கு விமோசனம் உண்டு. இன்றைக்கு நான் உனக்கு ஒரு நல்ல வழியை, ஒரு மெய்யான வழியை காண்பிக்க வந்திருக்கிறேன். அந்த வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய சத்தத்தை நீங்கள் நம்பாமல் அல்லது இந்த சத்தத்தை நீங்கள் அசட்டை பண்ணுவீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் இந்த இம்மையில கண்களை மூடி மறுமையில கண்களை திறக்கும் போது அது ஐயோ பரிதாபமா இருக்கும். இன்றைக்கு இந்த இயேசுவை பிரசங்கிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் எங்க குழுவில் நாங்கள் இப்படிதான் இருந்தோம், இயேசுவை அறியாமல் இருந்தோம். ஆனா இதை போல இந்த இயேசு எங்களுக்கு பிரசங்கித்த பொழுது அந்த இயேசுவின் ரத்தத்தின் மேல நாங்கள் விசுவாசித்தோம். இயேசுவின் ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவினது. அநேகர் குடிகாரர்களாக இருந்தார்கள், குடிகளிலிருந்து இயேசு விடுதலை ஆக்கினார். அநேகர் புகைப்பிடிக்கிற பழக்கத்தில் இருந்தார்கள், இயேசு அவர்கள் விடுதலை ஆக்கினார். அநேகர் ஒரு சகோதரன் 2 நாள் சில நாட்களுக்குள் இவன் மரித்து விடுவான் என்று சொல்லி அவருடைய தலையெழுத்தை எழுதினார்கள். இந்த இயேசுவின் ரத்தம் அவனுடைய தலையெழுத்தை தலைகீழாய் மாற்றினது, அவன் தலையெழுத்தை குலைத்து போட்டது. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, உன் தலையெழுத்து மாற வேண்டுமா? என் அன்பு சகோதரி, உன் தலையெழுத்து மாற வேண்டுமா? அதை அழித்து விட்டு அதை புதிதாக எழுதுகிற ஒரு அதிகாரம் என் ஆண்டவராக இயேசுவுக்கு மட்டும் இருக்கிறது.